யோசித்து பார்க்கிறேன். எங்கோ நாம் நின்று போகிறோம். அதற்கு பிறகும் நம்மால் பல தூரம் ஓடிவிட முடியும்ன்ற எனர்ஜி இருந்தாலும் எங்கேயோ நாம நின்று போயிடுறோம். உதாரணத்துக்கு ஒரு நில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கு நில வாசல். நீங்க எப்படி போவீங்க? ஏன் ஏன் அதான் இங்க இருக்குதே. அவ்வளவுதான் நமக்கு ஆறா. யானை இருக்குல்ல, யானை மேல எதையாவது ஏத்திருங்க. அந்த யானை என்ன பண்ண தெரியுமா? மேல ஏத்திருக்காங்கல்ல, அந்த ஆளை கூட இடிக்காம கூட்டிட்டு போகும். அதனால்தான் ஆதி மிருகம்னு அதுக்கு பேரு. இதுவரைக்கும் அந்த மிருகத்தை அழிக்கவே முடியல. எந்த சுனாமி வந்தாலும், எந்த நிலநடுக்கம் வந்தாலும், எந்த பேரிடர் வந்தாலும் யானை தான் நம்முடைய மூத்த கஜ மிருகம். அதுதான் நம்முடைய நாட்டின், இந்தியாவின், உலகத்தின் இறையாண்மையை சொல்லுகின்ற அந்த யானைக்கு தான் விநாயகன்னு பேரு. நாயகன்னா தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன். என்ன அர்த்தம்? அந்த ஆறா அப்படி வச்சிருக்கிறது. அந்த புரிந்துணர்வை அப்படி வைத்திருப்பது நாம் வைத்திருக்கிறோமா? நான் இன்னைக்கு ஒரு சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறேன். யாரோ நான் எம்ம மோட்டிவேட்டர். யார் உங்களுடைய சக்தி நிலையை கீழே கொண்டு வரதுக்கு நினைச்சாலும் நீங்க அனுமதித்தால் ஒழிய உங்கள் சக்தி நிலையை கீழே கொண்டு வர முடியாது. உள்ள அப்படி கத்தி மாதிரி நுழைவாங்க. கத்தினா கத்தில கத்தி மாதிரி உள்ள நுழைவேன். உட்காந்து கேபின்ல உட்காந்துட்டு என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு, அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இப்படி பாப்பம் பாருங்க. அங்கிருந்து சவுண்ட் வரும். என்ன பருவன் டல்லா இருக்கிறார். நம்மள டல்லாக்கிறோம். சொல்லே டல்லாக்கிறோம் தெரியுமா? சொல்லே டல்லாக்கிறோங்க நம்மள. கண்டேஜியஸ். அது ஒரு தொற்று. நெகட்டிவ் பாயிண்ட தொற்றாக பற்றி கொள்ளாமல் இருங்கள். புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இங்க ஒரு 3-4 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்த. இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் ஆகுதுல்ல, உங்களுக்கு உங்க ஃபர்ஸ்ட் டியூட்டியா நீங்க எடுக்கிறது என்ன தெரியுமா? பொண்டாட்டியை திருத்தணும். நீங்க என்ன டீச்சரா? அவன் ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? 30 வருஷம் ஆச்சு மேடம், என் பொண்டாட்டி என்னால திருத்தவே முடியல. குர்ஆன்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன், மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். உங்கள் மனைவி உங்கள் விழாவில் இருந்து உருவப்பட்டவள். விழா எலும்பு வளைந்துதான் இருக்கும். அதை நேராக்க முயற்சி செய்யாது, உடஞ்சிரும். உங்க முதுகெலும்பு இல்ல, நெஞ்செலும்பு விட்டுரும். ஒன்றை நாம் நல்ல வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அடிப்படையிலேயே கோளாறாக இருப்பதை இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் மனதில் தெய்வமாக உயர்ந்து நிற்பதற்கு மற்ற மனிதர்களை அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வது? கதைகளே முக்கியமில்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். ஏன் சொல்லப்படுது இந்த கதை? பாருங்க, என் குரலே எனக்கு இல்லையா? இப்ப வந்துருச்சா? எனர்ஜி என்னால் வரல, இறை சாட்சியா சொல்றேன். உங்க எனர்ஜி. நான் இன்னைக்கு பேச முடியாதுன்னு நினைச்சேங்க. எனர்ஜி, எனர்ஜி எப்படி தக்க வைக்கிறது? ஒன்றை புரிந்து கொள்வதன் மூலமாக. பாருங்க, என் மூத்தோன் சொன்னான், ஒரு ஆறு புரண்டு ஓடுது, அந்த ஓரத்துல ஒரு தவளை இருக்கு. நாம எல்லாம் தான் அந்த தவளை. ஓகேவா? பக்கத்துல ஒண்ணு வந்து நிக்குது. அது திரும்பி பார்த்தா தேளு. தேள் சொல்லுது, மிஸ்டர் ஃப்ராக், என்ன உன் முதுகுல ஏத்திட்டு இந்த ஆத்த கடந்து விட்டுற. நம்மெல்லாம் ஃப்ராக் தானே, ஆதி உயிர். அது ஃப்ராக் அமீபாக்கு அப்புறமா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுது, நான் மாட்டேன். தேள் கேட்டுச்சு, ஏன்? நீ என்ன கொட்டிட்டேன்னா நான் செத்துருவேனே, லூசா நீ? நான் ஏன் உன்னை கொட்ட போறேன்? நான் கொட்டினா நானும் தானே சாவேன். ஆமால, பாயிண்ட். நம்ம எவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் தெரியுமா? நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே கடவுள் கொடுத்த வரோம் நம்ம பிள்ளைங்க. சூப்பரா ஏமாத்தோம் நம்மள. நாம ஏமாத்துறதுக்குன்னு நமக்கு கொடுத்த வரோம் 2, அம்மா அப்பா. சூப்பர். ஆனா இந்த ஃப்ராக் ஓகேன்றுச்சு. சரி வா, கொட்டக்கூடாதான், கொட்டினா 2 பேரும் செத்துருவோம், ஜாக்கிரதை. முதுகுல ஏத்திக்கிருச்சு. இப்போ பயணம் தொடங்குது. நடு ஆத்துல போயிட்டே இருக்கும் பொழுது
தவளை இப்படி தவ்வி 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 கூட்டி போகுது. நடு ஆத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, தேளு டொங்குன்னு கொட்டிருச்சு. இப்போ தவளையும் தேளும் சாகுது. சாகும்போது தவளை கேட்டுச்சுங்க ஒரு கேள்வி. மனசே உடஞ்சிருச்சுங்க அதை படிச்சு. ஏன் என்ன கொட்டுன? நான் அன்பா தானே வந்த உன் கூட, உன்னை காப்பாத்தணும் தானே, என்னை ஏன் கொட்டுன? இந்த கேள்வி எல்லாம் சாதாரண கேள்வி. தேள் தந்த பதில் தான் நமக்கு பாடம். தேள் சொல்லுச்சான், வீட்டுல போய் யோசிங்க, நான் சொன்னல இந்த தேளுங்கிறது தேள் இல்ல. தேள் சொல்லுச்சான், நான் கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. I was designed like that. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களோட தான் வாழ்ந்தாகணும், அவங்களோட தான் இருந்தாகணும். அப்போ எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது, எப்படி நடந்து கொள்வது? பல நேரங்களில் மனிதர்கள் தோற்கலாம்ங்க சொல்லுவாங்க, தோற்கலாம்னு. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, தோல்வி நிகழலாம், ஆனால் என் உறவுகளே ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாது. டோன்ட் அக்செப்ட் இட். நிகழ்ந்து விட்டு போகட்டும். ட்ரை, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி அதை அங்கேயே ஜெயிச்சுட்டு வாங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தருவதே இல்லை. வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.